ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கருவாடு தொக்கு. ஸோ இந்த கருவாடு தொக்குக்கு நம்ம என்ன கருவாடு எடுத்திருக்கோன்னா கொடுவா கருவாடு. இந்த கொடுவா கருவாடில் வந்து ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நிறையவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம். அந்த வெங்காயம் கூட ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன் குக் ஆன பிறகு அதில் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டு அப்புறம் இஞ்சி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அதையுமே நல்லா குக் பண்ணணும். அது நல்லா குக் ஆன பிறகு நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 4 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி வந்து இப்படி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆன பிறகு க்ளீன் பண்ண கருவாடு இருக்குல்ல, அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவாடை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு இதில் ஆட் பண்ணியாச்சு. இந்த கருவாடு தொக்கு வந்து நம்ம ஒரு 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் நம்ம மாய்ஸ்சருக்காக தண்ணி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை சப்பாத்தி அந்த மாதிரி சைடில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ணியாச்சு. அதில் இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து காஞ்சி மிளகா அண்ட் பச்சை மிளகா இது ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் ரொம்ப தேவையில்லை அப்படின்றவங்க வந்து இதை இக்னோர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வெறுமனே சாதத்துக்கு கூட ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை ரசம் இல்லை பருப்பு சாம்பார் அந்த மாதிரி இது கூட சைடில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இறக்கும் போது கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.